என் அன்பு குழந்தையே, ஆரம்ப காலங்களில் உன்னுடைய மனதில் ஆயிரம் கோட்டைகளை கட்டி வைத்திருந்தாய். எல்லாம் சுகமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. நீ நினைத்தபடிதான் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருந்தது. இது நாள் வரையில் நீ காணாத சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டும் இருந்தாய். திடீரென்றுதான் சில பல நிகழ்வுகள். ஆரம்பத்தில் அதை சாதாரணமாகத்தான் நினைத்துக் கொண்டும் இருந்தாய். ஆனால் இத்தனை பெரிய விளைவுகளை அந்த நிகழ்வுகள் உண்டாக்கும் என்பது உனக்கு தெரியாமலே போய்விட்டது. இப்பொழுதெல்லாம் நீ அடிக்கடி சிந்திப்பது, இது ஒன்று மட்டும் என்னுடைய வாழ்வில் நிகழாமல் நடந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றும், இது மட்டும் நடந்திருந்தால் எத்தனை சந்தோஷத்தை நான் பெற்றிருப்பேன் என்றும் தான் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். இது இப்படி நடக்காமல் இவ்வாறு நடந்திருந்தால் இன்னும் எத்தனை மேன்மையாக இருந்திருப்பேன் என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். ஆனால் நடந்ததுதான். எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு. நீ யோசிப்பதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் நடந்த எதையும் உன்னால் மாற்ற இயலாது. ஆனால் நடக்கப் போவதை உன்னால் மாற்றி அமைக்க முடியும். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை மாற்றி அமைக்க உன்னுடைய இந்த நிகழ்காலம் பேருதவி செய்யும். சில நேரங்களில் நிச்சயம் நடந்துவிடும் என்று நம்பிக்கை கொள்கின்றாய். ஆனால் சில நேரங்களில் நடந்து விடுமா என்று சந்தேகத்துடனே ஏங்குகின்றாய். ஒருவேளை இப்படியாகிவிடுமோ, ஒருவேளை நடக்காமல் போய்விடுமோ என்றெல்லாம் மனக்குழப்பத்தில் தான் இருக்கின்றாய். இதோ உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் விடை தரவே இன்று நான் வந்துள்ளேன். முதலில் ஏன் இவ்வாறு நடந்தது, எதற்காக இவையெல்லாம் நடந்தது என்பதை சற்று தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காகவே நான் அனுப்பப்பட்டவர்கள். அதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாருமில்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே ஆகும். எனவே உன்னுடைய வாழ்வில் வந்த எவரையும் சபித்துக் கொண்டிருக்காதே. எல்லோரும் அவரவருக்கான வேலையை செய்யவே உன்னுடைய வாழ்வில் வந்தார்கள். அவர்கள் செய்த வினைக்கேற்ப பலன்களையும் அவர்கள் பெறுவார்கள். அதை பற்றி நீ சிந்திக்காதே. நான் எப்பொழுதும் உன்னுடைய கேள்விகளுக்கான பதிலை உன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீதான் மீண்டும் மீண்டும் அதே குழப்பத்தில் இருக்கின்றாய். இதோ இப்பொழுது மீண்டும் உன்னுடைய கேள்விக்கான பதிலை தெளிவாக கூறுகிறேன். கவனமாக கேள் என் தங்கமே. இப்பொழுது என்னுடைய அருகில் வா. என்னை நேராக பார். என் அருகில் வந்து அமர்ந்து கொள். சிறிது நேரம் அமைதியாக உட்கார். உன்னுடைய மனம் இலகுவாகும். இதுவரை நீ உன்னை வருத்திக் கொண்டது போதும். அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்பது உனக்கும் தெரியும். அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல்கள் இருக்கின்றது. நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்போது நடக்க வேண்டுமோ அப்போது நிச்சயமாக நடந்தே தீரும். அதுவரையில் அதற்கான பக்குவத்தையும் மன தைரியத்தையும் நான் உனக்கு அளிப்பேன். எப்பொழுது உனக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதே. உனக்கும் கீழே கோடி பேர் உள்ளனர். அவர்களை விட நீ எவ்வளவோ மேல் என்பதை புரிந்து கொண்டு மனதை சாந்தப்படுத்திக் கொள். இப்பொழுதும் கூறுகின்றேன், உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நான் உனக்கு வேண்டிய நேரத்தில் நடத்தி தருவேன். என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என்னுடைய மனது எவ்வளவு துடிக்கின்றது என்று தெரியுமா? உன்னுடைய கர்ம வினைகளை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவுதான் தருகின்றேன். இனி என்னுடைய குழந்தை நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. உன்னுடைய கர்ம வினைகளை தகர்த்து உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உனக்கு வேண்டியதை விரைவில் நான் உன்னுடைய கைகளில் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என்னை நம்பினால் நல்லது மட்டும் தானே நடக்கும். நிச்சயமாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு சிறப்பான செய்தியுடன் உனக்காகவே வந்துள்ளேன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி முழுமையாக கேட்பாயா? அதிகாலையில் எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு.
நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ நிம்மதியாக அன்றைய நாளை தொடங்கு. நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும். நான் இன்று வந்தது உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காக. அந்த செய்தி உன் வாழ்வை வளமாக்கும், உன் மனதை உறுதியாக்கவும், சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான். இப்போது நான் கூறும் விஷயங்களை உன் வாழ்வோடு ஒப்பிட்டுப் பார். இது உனக்காக எழுதியது என்பதை உறுதியாக புரிந்து கொள்வாய். நீ எப்போதும் உன்னை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒன்று, தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லை என்றால் தலைகணம் ஏற்படும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. நீ நீயாக இரு. யாரோடும் உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே. உன்னை புறக்கணித்துச் சென்றவர்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வருத்தப்படாதே. அனைவரும் உன்னை தேடி வரும் காலம் வரும். முடிந்து போன விஷயங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். இதுவரை நடந்ததெல்லாம் நன்மைக்கே. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே. இனிமேல் நடக்கப் போவதும் சாட்சாத் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. நீ யாரிடம் சரணாகதி அடைந்தாய் என்று தெரியுமா? நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரியுமா? எந்த ஆலயத்திற்கு உன் பாதங்கள் வந்து சென்றன என்பதை தெரிந்து கொண்டாயா? நீ நம்புவது உன் அப்பா என்னை. நீ வந்து சென்றது எனது ஆலயத்திற்கு. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? என்னை நம்பி வந்த பக்தர்களின் பாவங்களும் துரதிர்ஷ்டமானவர்களின் பாவங்களும் முற்றிலும் எரிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனிதமான விளக்கை ஏற்றி வைப்பேன். உன் பிரச்சனைகள் சிக்கல்களை எண்ணி சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே. நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காகவே என் ஆலயத்தில் நான் தயாராக காத்திருக்கின்றேன். நீ விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். உரிமை உள்ள தந்தையைப் போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் மிகுந்த அன்புடன் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் ஆலய வாசலில் நீ ஏறும் தருணத்தில் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய். என்னை தேடி வா கண்மணி. உன் பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு உன் மனம் போல் நிகழ்வுகள் அனைத்தையும் நடத்தி காட்டுகின்றேன். நம்பிக்கையோடு